ரங்கராஜன் நரசிம்மனை பொறுத்தவரையிலும் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர். இதுல மாற்று கருத்தே கிடையாது. தீவிரமாக அவருக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணியே ஆகணும். இது நான் சொல்ற ஒரு சஜஷன். அவ்வளவு வக்கிரமான, அவ்வளவு மோசமான வார்த்தைகள் துஷ்யந்த் ஸ்ரீதர் ஒவ்வொரு முறையும் சொல்றாரு. நக்கு நக்குன்னு சொல்றாரு அப்படின்னு பல முறை அப்படிதான் சொல்றாரு. இதே வார்த்தையை ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒருத்தர் சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும்? மத்ததெல்லாம் சொல்லிருங்க. ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்லுவார்? கோட்டி நாயா இருந்தாலும் அது பூணூல் போட்ட நாயா இருந்தா அதுக்கு நாங்க ஆதரவா நிப்போம். இவ்வளவுதான் அவங்களுடைய. அது ஒரு மோசமான ஒரு இது. அந்த நபரை பொறுத்தவரையிலும் அவர் துஷ்யந்த் ஸ்ரீதரை கடிச்சு வச்சாருங்கிறது மட்டும் இல்ல, ஜக்கி வாசுதேவ கடிச்சிருக்காரு, விவேகானந்தரை கடிச்சிருக்காரு. அது டெங்குவை போல ஒழித்து கட்டப்பட வேண்டியது அப்படிங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. இன்னும் கூடுதலா ஒரு கொரோனா வைரஸ் மாதிரி நாங்க அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ ரங்கராஜ நரசிம்மன் அப்படின்னு ஒரு ஆன்மீக போராளி, கோயில்களை மீட்பதற்காக பாடுபட்டவர், கோயில்களின் சொத்துக்களை எல்லாம் மீட்பதற்காக பாடுபட்டவர், நிறைய பொதுநல வழக்குகள் எல்லாம் போட்டு பல்வேறு தீர்ப்புகளை பெற்றவர். அவரை போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. அப்படி ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்குது. அதாவது ஒரு பண்ணிட்டாருன்னு கூட நீங்க கேஸ் போடுங்க. அதுக்காக நீங்க அவரை கைது செஞ்சிருக்கிறதுலாம் ரொம்ப அதிகம். ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் அப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர் களத்துல இறங்கியிருக்கிறார். என்ன ரொம்ப ஒரு கேவலமா பேசிட்டாரு, விமர்சிச்சுட்டாரு, ரொம்ப அசிங்கமான ஆளு, இப்படி ஒரு விமர்சனம் இருக்குது. ஒரு மனிதனுக்கு எப்படி ரெண்டு முகம் ஒரே நேரத்துல ரொம்ப அருவருப்பான ஆபாச பேர் வழி இன்னொன்னு வருது, இன்னொன்னு கோயில்களை பாதுகாக்க, ஆன்மீகத்தை பாதுகாக்க போராடக்கூடிய போராளிங்கிறதும் இருக்குது. எப்படி பார்க்கிறது? இல்ல, ரங்கராஜன் நரசிம்மனை பொறுத்தவரையிலும் அவர் உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர். இதுல மாற்று கருத்தே கிடையாது. மனநிலை பாதிக்கும். ஆமா, தீவிரமாக அவருக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணியே ஆகணும். இது நான் சொல்ற ஒரு சஜஷன். ஏன் அப்படின்னா அவர் தான் இந்த கூட்டத்திலேயே இப்ப இவர்கள் எல்லாருமே ஒரே கூட்டமா ஒரே மாதிரியான சிந்தனை ஓட்டத்தோட தான் இயங்குறாங்க. சனாதன தர்மத்தை போற்றுவது, வளர்ப்பது, இது கரெக்ட். ஆனா அவருக்கு வெறுமனே சனாதன தர்மத்தை வளர்ப்பதுங்கிறது மட்டும் இல்லாம அவர் ஏதோ ஒரு வகையான கற்பனை உலகத்தில் ஒரு இதுக்கெல்லாம் நான் மட்டுமே அத்தாரிட்டிங்கிற மாதிரியான மனோநிலை படைத்தவராக இருக்கிறார். இதுதான் துஷ்யந்த் ஸ்ரீதர் வைக்கிற குற்றச்சாட்டு. யதார்த்தத்திலையும் அதுதான் உண்மை. நடைமுறையில் உங்களுக்கு இவர் இதுக்கு முன்னாடி கோயில்களை மீட்கணும்னு சொன்னார், ரைட்டு. அதுக்கு முன்னாடி ஜாகிர் ஹுசேன் சொல்லிட்டு ஒரு நடன கலைஞர், அவர் இது ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள போனாருங்கிறதுக்காக அவர்கிட்ட போய் சண்டையை போய் பெரிய பிரச்சனையை பண்ணி இது பண்ணிட்டாருல. இன்னொன்னு நீங்க அவர் வீடியோக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறுமனே ஜாகிர்கிட்ட சண்டையை போனாரு, இவர்கிட்ட துஷ்யந்த். இப்ப நீங்க துஷ்யந்த் இதெல்லாம் நீங்க துஷ்யந்த் சொல்லி கேக்குறீங்க. அவருடைய வீடியோக்களை நேரடியா பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு வக்கிரமான, அவ்வளவு மோசமான வார்த்தைகள். அவர் சொன்ன மாதிரி துஷ்யந்த் ஸ்ரீதர் ஒவ்வொரு முறையும் சொல்றாரு, நக்கு நக்குன்னு சொல்றாரு அப்படின்னு பல முறை அப்படிதான் சொல்றாரு. அவருடைய இப்ப நான் அவரை பத்தி பேசணும்னா அவருடைய ஆதரவாளர்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஆபாச வார்த்தைகளை தான் பேசுறாங்க. சரிங்களா? அப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கு, அவர்களுக்கு முரண்பட்ட ஒரு தளம் இருக்குது. யாரு? துஷ்யந்த் ஸ்ரீதருக்கு முரண்பட்ட இடத்துல தான் அவர் இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கிடுறது இல்லை. இன்னும் சொல்றதா இருந்தா அந்த கருத்துக்களை எல்லாம் ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காண்டியே நம்ம போராடிட்டு இருக்கிறோம். சனாதன தர்மம்ங்கிறதே இருக்கக்கூடாது. அது கொசுவை போல, அது டெங்குவை போல ஒழித்து கட்டப்பட வேண்டியது அப்படிங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. இன்னும் கூடுதலா ஒரு கொரோனா வைரஸ் மாதிரி நாங்க அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். எப்படி வேக்சின் வேணுமோ அதே மாதிரி பெரியாரியத்தை இங்க பரப்பியாக வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ஆனா அதுக்காக தனிப்பட்ட முறையில அவருடைய ஒழுக்கத்தையோ அவருடைய பெர்சனல் விஷயங்களையோ, துஷ்யந்த் ஸ்ரீதர் என்ன சொல்றாரு, நான் ஒரு பெண்மணியினுடைய ஒரு ராமாயணத்தை பார்த்து அதை கோட் பண்ணி சில விஷயங்கள்ல பேசினேன், உடனே அவங்களுக்கு எனக்கு தொடர்பு இருக்கிறதா சொல்றாரு. அந்த அம்மாவுக்கு 67 வயசு ஆகுது, அது எங்க அம்மா வயசு அவங்களுக்கு அப்படின்னு டேட்டிங் பார்ட்னரா இருந்தீங்க. ஆமா, இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிறது ரொம்ப மோசமான. நான் தான் அவர் சொல்றாரு என்னன்னா, நான் விவாதிக்கிறதா இருந்தா கூட தயாரா இருக்கிறேன், ஆனா இவர் விவாதத்துக்கு தயாரா இல்ல, இந்த மாதிரி நக்கு நக்குங்கிறாரு, கெட்ட வார்த்தைகள் சொல்றாரு, நான் என்ன பண்றது? அப்ப இவரை நாம ஒன்றும் பண்ண முடியாது. பகவான் தான்
ஏதாவது பண்ணணுங்கிறாரு. நான் பகவான்ட்டெல்லாம் அப்படிலாம் விட முடியாது. ரெகுலேஷன் ஒண்ணு இருக்குங்க. இதுவே ஒரு பார்ப்பனர் அல்லாத வேறொரு பிரிவினர் இப்படி சொல்லியிருந்தாருன்னா, நீங்க சொன்ன மாதிரி நக்குன்னு சொல்லியிருந்தாரு, அவளை நக்கு இவளை நக்குன்னு சொல்லியிருந்தாருன்னு அவர் சொல்றாரு இல்லையா? இதே வார்த்தையை ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒருத்தர் சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்குங்கிறத விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், மத்ததெல்லாம் சொல்றேங்க. ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்லுவார்? நாகரிகம் கொடுத்து அவர் வகுப்பு எடுப்பார். நான் என்ன சொல்றேன், உங்களோட ரங்கராஜ் பாண்டே குருன்னு ஒரு யூடியூப் சேனல்ல வச்சு அதுல துஷ்யந்த் ஸ்ரீதர்ட்ட பேட்டி கேட்கிறார், வருகிறார், போகிறார். அவரை குருவா வச்சு இவர் சிஷ்ய பாவத்துல உட்கார்ந்து பேட்டி கேட்கிறார். அந்த அளவுக்கு துஷ்யந்துக்கு இவருக்கு நெருக்கம் இருக்கிறது. ஆனா ரங்கராஜ் பாண்டே யாருக்கு? ரங்கநாதன் நரசிம்மனுக்கு ஆதரவு. என்னன்னா, கோட்டி நாயா இருந்தாலும் அது பூணூல் போட்ட நாயா இருந்தா அதுக்கு நாங்க ஆதரவா நிற்போம். இவ்வளவுதான் அவங்களுடைய அந்த பூணூல் பாசம்ங்கிறது. அது ஒரு மோசமான ஒரு இது. அதாவது அந்த நபரை பொறுத்தவரையிலும் அவர் துஷ்யந்த் ஸ்ரீதரை கடிச்சு வச்சாருங்கிறது மட்டும் இல்ல, ஜக்கி வாசுதேவ கடிச்சிருக்காரு, விவேகானந்தரை கடிச்சிருக்காரு, விவேகானந்தரை பத்தி இழிவா பேசியிருக்காரு, ஜக்கி வாசுதேவ சோடா பாபா அப்படின்னு பேசியிருக்காப்புல. சரிங்களா? அப்போ அப்புறம் நிறைய சங்கராச்சாரியார் இருக்கார் இல்லையா, பெரிய சங்கராச்சாரியார், அவரே போட்டு அடிச்சு உடைச்சிருக்காப்புல. ஃப்ராடு அது போலி மடம். ஆமா. அதாவது அங்க இவங்களுடைய ஸ்ரீ வைஷ்ணவத்திலேயே வடகலை தென்கலையிலே மிகப்பெரிய கருணாகராச்சாரியார் வடகலை. கருணாகராச்சாரியருக்கெல்லாம் 95 வயசு, பெரியவர். அவரையும் போட்டு படாது. அவருடைய பேச்சை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கிறாப்புல. கருணாகராச்சாரியார் ஏன்பா ரெக்கார்டு பண்ணதை என்கிட்ட கேட்க கூட இல்ல, போடுறதுக்கு அனுமதி கேட்கல, நீ அவர் போட்டு இருக்காப்புல. ஒரு போனை போடுறது, சொல்லுங்க எப்படி கேள் அடியன் அவ ராமானுஜதாசன் பேசிட்டு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போடுறாப்லன்னா, இந்த சண்டைங்கிறது வடகலைக்கும் தென்கலைக்கும் உள்ள சண்டையோ? அப்படி இல்லையா? அதான் பிரச்சனை. துஷ்யந்த் ஸ்ரீதர் வடகலை, அவர் தென்கலை. தென்கலை மீது வடகலைக்கு ஒரு இது இருக்குது. அவர்கள் எல்லாம் பார்ப்பன அல்லாத சமூகத்தில இருந்து பலர் உள்ள பார்ப்பன வேஷம் தரித்து தலைமுறை இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் தூய பார்ப்பனர்கள். யாரு? வடகலையில உள்ளவங்க. தென்கலையில உள்ளவங்க ராமானுஜர் இருந்து பலரை உள்ள கூட்டு வந்தார் இல்லையா, அந்த கேட்டகரியில உள்ளவங்க. இப்படி ஒரு பாகுபாடு இருக்குதோ? இந்த பிரச்சனையில வடகலை தென்கலைக்குள்ள போக கூடாது. ஏன்னா ஸ்மார்த்தரான சங்கராச்சாரியரை அடிக்கிறாரு, திட்டுறாப்புல. அதாவது கார்பரேட் சாமியாரான ஜக்கி வாசுதேவன் திட்டுறாரு. உலகத்துக்கே கார்பரேட் சாமியார்னா என்னன்னு முதலா எப்படி பண்ணலாங்கிற அந்த ஐடியாவை தோற்றுவிச்சுட்டு போன விவேகானந்தர் அவருக்கும் மூத்தவர். ஐடியாலஜிக்கலி இப்படிதான் இருக்கணும், போஸ் கொடுக்கணும், இப்படிதான் கை கட்டிட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுக்கணுங்கிற அளவுக்கு அவர் ஒரு கார்பரேட்டுக்கான எல்லா அம்சங்களும் அவர்கிட்ட இருந்துச்சு. இளவயதில் இறந்து போயிட்டாரு. மற்றபடி அவர் ஒரு முதல் கார்பரேட் சாமியாரா வர வேண்டியவர். அவரை டேமேஜ் பண்ணியிருக்காப்புல. வேலுக்குடி கிருஷ்ணன் தென்கலை பார்ப்பனர். சரிங்களா? வேங்கட கிருஷ்ணன், அவர்களுக்குள்ள உரசல் இருக்குது. சோ யாருக்குமே இந்த நபரை ஒத்து போகிறது கிடையாது. நான் மட்டுமே சரியானவன், மற்ற எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுகிற ஒரு கடும்போக்கு, ஒரு தீவிரவாத தன்மை இவற்றை இருக்குது. இப்போ இவர் எல்லாரையும் கடுமையா பேசினார், விமர்சனார். எல்லாருமே சோசியல் மீடியால தான் அதை பேசியிருக்கிறாரு, யூடியூப்ல பேசியிருக்கிறாரு, எல்லாமே இருக்குது. யாரும் வழக்கு தொடுக்கல. ஒரு உள்ள போன பிறகு மட்டும் ஒரு வழக்கு போடுறது, உள்ள போன பிறகு பேசுறதுங்கிறது ஏன் அப்படின்னு கேக்குறேன். இல்ல அது எப்பவுமே அதுதானுங்க. ஒரு இஷ்யூ நடக்கும் போதுதான், ஒருத்தர் மேல அலிகேஷன் வரும்போதுதான் எனக்கு இவர் இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாருன்னு அவ்வளவு நாளும் அடக்கிக்கிட்டு வாசிக்கு வெளியில சொல்ல முடியாம இருந்தவங்க எல்லாம் வருவாங்க. ஒரு ஒரு வறுப்பொருளை நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது இந்த நபர் ஒரு அவதூறை பரப்புறாரு, துணை முதல்வர் குறித்து ஒரு பொய்யை சொல்றாரு. ஆனா ஜிஆர் தான் கொண்டு போய் அந்த கேஸை கொடுக்குறாரு. அது ஒரு அழுத்தத்தின் காரணமாக இருக்கக்கூடும்னு சொல்றாங்க. என்ன அழுத்தத்தின் காரணம்? அவரே ரங்கராஜ நரசிம்மன் சொல்றாரு, உதயநிதி தரப்பு ஒரு அழுத்தம் இருந்ததுனாலதான் ஜிஆர் என் மேல கேஸ் போட்டுக்கிறாரு. அதாவது உண்மையை சொல்றதா இருந்தா, உங்களுடைய அழிச்சாட்டியம் தாங்க முடியாமல் மிகப்பெரிய அழுத்தத்தில் உங்க கூட்டமே இருந்திருக்கு. அந்த அழுத்தம்ங்கிறது வெளியில இருந்து கொடுக்கப்பட்டது இல்ல, மன அழுத்தம், மிகப்பெரிய பிரஷர். ஏங்க எல்லாம் அதான் அவரு துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்றாரு, ஒரு விஷயத்தில் நம்மளோட எதிர்த்து பேசுவார்கள், ஒரு சில விவாதங்களில் கோபப்படுவார்கள். அப்படி பார்த்திருக்கிறேன். எல்லா நேரமும் நெகட்டிவா இருக்கிற ஒரு நபரை நான் இங்கதான் பாக்குறேன். பேசுவதெல்லாம் நெகட்டிவான வார்த்தை, பேசுவதெல்லாம் மோசமான வார்த்தைகள். ஒருவேளை இப்படி இருக்குமோ? இப்ப இவர்கள் இந்துத்துவ ஐடியாலஜின்னு ஒண்ணு எடுத்துட்டு பேசும்போது அவர் அப்படிலாம் இல்ல, ஸ்ரீ வைஷ்ணவம் தான், தென்கலை தான் ஸ்ட்ராங்கா நிக்கிறதுனால இவங்க ஐடியாலஜிக்கு ஒரு முரணா இருக்கிறாருன்றதுனால பிரச்சனை இல்ல. தென்கலைன்னு சொல்றதுலயுமே கூட அவரு ராமானுஜரையே விமர்சிச்சிருக்கிறாருன்னு ஒரு ராமானுஜதாசன் தான் சொல்றாரு. ராமானுஜதாசன் சொல்றாரு, ராமானுஜனை ஓன் பண்றாரு. அதாவது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் வடகால. ஆமா, ராமானுஜதாசன் சொல்றாரு. அவர் அதையும் விமர்சிக்கிறாரு. அதாவது ஒரு பெருவேட்டை மூளை அளவில் கொஞ்சம் சிந்தனை குழம்பியவர்ங்கிறதா என்னுடைய கருத்து. அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க பண்ணும். ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம்
துஷ்யந்த் ஸ்ரீதரே வந்து இவ்வளவு காயப்பட்டிருக்கிறேன் நான் சொன்னதுக்கு அப்புறமும் கூட பாண்டே மாதிரியான ஆட்கள் வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா பூணூல் பாசம் எவ்வளவு வலுவா இருக்குது. நான் தான் சொல்றேன், பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு இந்த உணர்ச்சி நிலை வேணும். எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும், எவ்வளவு மூளை சரியில்லாதவனா இருந்தாலும் அவனை நான் பாதுகாப்பேன்னு சொல்லி கிஷோர் கே சாமியும் மாத்தி மாத்தி வீடியோ போடுறாங்கன்னா அப்ப எந்த அளவிற்கு, அதான் சொல்றேன், அக்கரகாரத்து நாயா இருந்தால் கோட்டி நாயா இருந்தால் நான் அதை பாதுகாப்போங்கிற அளவிற்கு அவர்கள் வேலை செய்கிறார்கள்ங்கிறத நமக்கு வந்து உள்ளபடியே நாம கற்றுக்கிட வேண்டும். இப்ப ரங்கராஜ நரசிம்மன் வந்து அவர் என்ன துஷ்யந்த் ஸ்ரீதர் மேல உள்ள கோபம் என்ன காரணம் அப்படின்னா, ரங்கராஜ் பாண்டே அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்படிங்கிறது. தொடர்ந்து அவர் வீடியோ எடுக்கிறார், இவரை கூப்பிடுறது இல்லைங்கிற வருத்தங்கள் கூட இருக்கலாம். துஷ்யந்த் ஸ்ரீதர் சின்ன பையன், பொடி பையன், அவனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, உலகம் முழுக்க பேசுறாங்கிற பொறாமை கூட இருக்கலாம். ஆனா அதை தாண்டி அவர் காயின் பண்றது என்ன அப்படின்னா, ராமன் குறித்து இழிவாக அவர் பேசுறார், ராமர் வந்து மாம்சம் சாப்பிட்டார் அப்படின்றத வந்து பெரிய அளவில் ட்ரோல் ஆச்சு. எல்லாரும் துஷ்யந்த் ஸ்ரீதர் பேசுனதான் எடுத்து போட்டாங்க. அவர் வந்து சொல்றார், ராமன் வந்து சத்திரியன், அவர் சாப்பிடுவார், நாம அவர் ஃபாலோயர்ஸுங்கிறதுனால நம்ம தர்மம் இது சத்திரிய தர்மம். அது கருடாழ்வார் வந்து என்ன சாப்பிடுவாரு, கருடாழ்வார் வந்து மாம்சம் சாப்பிடுவாரு, அது எலி சாப்பிடுவோம், பாம்பு சாப்பிடுவோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து நெய்வேத்தியம் படைக்கும் போது புளியோதரையை நெய்வேத்தியம் படைக்கிறோம். சோ அதுக்காக நம்ம ஃபாலோ பண்ண முடியாது இப்படின்னு விளக்கங்கள் கொடுக்கறது கூட அவருக்கு இல்ல. துஷ்யந்த் ஸ்ரீதரோட பொசிஷன் என்ன, இவருடைய பொசிஷன் எங்க ரொம்ப புரிஞ்சுங்க. ரெண்டு பேருமே ஒரே தளத்துல தான், அதாவது ஒரே இலக்கு தான், சனாதன தர்மத்தை உயர்த்தி இழுத்துட்டு போகணும். அதற்காகத்தான் எல்லாருமே பாடி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுல துஷ்யந்த் ஸ்ரீதர் என்ன சொல்றாரு, இது ஒரு மாடர்ன் வேர்ல்டு. இந்த மாடர்ன் வேர்ல்டுல மாடர்னான மனிதர்கள் அவர்களுடைய சிந்தனை போக்கு இதுக்கு ஏத்த மாதிரி நாம சில விஷயங்களை மாற்றி சொல்லணும், உண்மையில ஒத்துக்கணும். உங்களை ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட என்னோட கருத்தை கொண்டாந்து சொல்லணும், என்னோட இதை கொண்டாந்து நிறுவனம்னு நினைக்கிறேன். அப்படி அதுதான் இது லாஜிக்கா. இப்படித்தான் சனாதனத்தை பரப்ப முடியும். இது இவர் யுத்தி. இது வந்து ஒரு முற்போக்கு பார்ப்பனருக்கு இருக்கக்கூடிய யுத்தி. இதே தான் பாண்டியன் செய்யறாரு, ஜக்கி வாசவும் செய்யறாரு, எல்லாரும் செய்யறாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அப்படி பிடிக்கிறது. அதுல வந்து அறிவியல் கிரிவியல் எல்லாத்தையும் கலப்பாங்க. இவர்களை பொறுத்தவரையிலும் ரங்கராஜன் நரசிம்மன், வேங்கட கிருஷ்ணன் சொல்ற ரெண்டு பேரும் பேசின உரையாடலை இவரே போட்டிருக்கிறார். யாரு, ரங்கராஜன் நரசிம்மன் தன்னுடைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்காரு. அவர்கள் பேசிக்கொள்வது தர்மத்துக்குள்ள அறிவியல் சிந்தனை பற்றி வரவே கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாது. நம்பிக்கைன்னா நம்பிக்கை தான். இத்தனாயிரம் வருஷம் இருந்தாரா, இத்தனை யுகங்கள் இருந்தாரா, திரேதா யுகம், அந்த யுகத்தை, அதெல்லாம் எத்தனை யுகம், அதெல்லாம் கேள்வி கேட்காத. நீ உன்னுடைய மீட்டரை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்காத. துஷ்யந்த் ஸ்ரீதர் என்ன பண்றாரு, டார்வினுடைய தத்துவத்தை வந்து ஒத்துண்டு அவரு அனுமாருங்கிறது குரங்குல இருந்தா மனசு வந்தானே அப்பமே சொல்லியிருக்காள் பாருங்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவர் எந்த இடத்துல நிக்காரு பாருங்க. நீ டாக்ஸிக்காரு, ரொம்ப தெளிவாரு, அறிவியல் உள்ள கொண்டு அறிவியல் எல்லாம் கொண்டாடாத, அறிவியல் உள்ள கொண்டு வந்து அப்புறம் எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணுவாங்க. ஆமா, இப்ப சண்டை வந்து வடகலை தென்கலை பிரச்சனை கிடையாது, நீ வந்து ஜனரஞ்சகப்படுத்துத. இப்போ ஜாகிர் ஹுசேன் ஒரு இஸ்லாமியர், அவர் நடனம் ஆடினா நிறைய நான் பார்த்திருக்கேன், எனக்கு தெரியுங்க. வைணவ கூட்டத்துல பல பேர் ஒரு இஸ்லாமியரே இவ்வளவு டெடிகேட்டடா இருக்காரு பாருங்கோ அப்படின்னா அந்த அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உயர்த்துவதற்கு அவரை பயன்படுத்துறாங்க. இன்னும் கூடுதலா அந்த நபரும் டெடிகேட்டடா ரங்கநாதர் மேல இவருக்கு ஒரு பெரிய பிடிப்பின் காரணமாக ரங்கநாதனுடைய மனைவிக்கு, அந்த கடவுளுக்கு, அந்த சாமிக்கு, லட்சுமிக்கு இவர் வந்து ஒரு வெள்ளி ரத்தன கிரீடத்தை செஞ்சு கொண்டு வைக்கிறார். இப்ப சமீபத்துல தான் கொடுத்திருக்காரு. அவர் செய்ய ஆரம்பிக்கும் போது 23 லட்சம் ரூபாய்க்கு அதை செய்ய ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அதோட ரேட் என்னன்னு தெரியல. 8 வருஷங்களா நான் அதுக்கான ப்ராசஸ் நடந்திருக்கு. கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாமே விலை மாறி போச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு அதுல 350 டைமண்ட்ஸ் இருக்குது, தங்கம் 1/2 கிலோ இருக்குது, ஒரே ஒரு முழு மரகதக்கல்ல குடைஞ்சி ராஜஸ்தான்ல இருந்து செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன். இப்படி ஒரு பொருள் நிகராக இன்னொன்னு இல்லைங்கிறதுனால இதுக்கு வேல்யூ பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 58 லட்சம் ரூபாய் வரலாம்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. எது, இந்த ஆண்டாளை பற்றி பாடி, ஆண்டாளுக்காகவே பாடி, இவர்கள்ட்ட இருந்து வருகிற பணத்தை எல்லாம் வாங்கி அந்த சாமிக்கே கொண்டு போய் செய்யறாரு. இவரை நீங்க போய் ஜாகிர் ஹுசேன்னு சொல்லி அவருடைய பிறப்பு இதெல்லாம் பின்னாடி போய் நோண்டாதீங்கோ, சம்பிரதாயத்துக்கு நன்னதா இருந்தா எடுத்துக்கோங்கிறது ஒரு பக்கம். இல்ல ஒரு முஸ்லீமை எப்படி நாங்க வந்து ஏத்துக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கக்கூடிய கூட்டம் அங்கே இருக்குது. அதுல ரொம்ப வீரியமா எதிர்க்கக்கூடியவர் இவர். இப்ப நீங்க நல்லா பாருங்க, இவர் ஜக்கி வாசுதேவ பற்றி துஷ்யந்த் ஸ்ரீதரோட கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய கன்வர்ஷன்லாம் நடந்துகிட்டு இருந்தப்போ அதை தடுத்து இளைஞர்கள் எல்லாம் அந்த சனாதன தர்மத்தின் பக்கம் இழுத்து வந்தவர், மிகப்பெரிய மாற்றத்தை செஞ்சவர் ஜக்கி வாசுதேவ். அவர் நாம வந்து அவருடைய கருத்துக்கள், அவருடைய அந்த மெடிடேஷன் முறையெல்லாம் சரியா தப்பா,
அவருடைய சித்தாந்தம் வேற, என்னோட அதெல்லாம் வேற. சனாதன தர்மத்துக்கு கன்வர்ஷன் ஆகாம இளைஞர்கள் வேற பக்கம் போயிடாம இழுத்து கொண்டு வந்து, அதுவும் குறிப்பா அந்த பகுதியில, எது கோவை பகுதியில சனாதன தர்மத்தை நிலைநாட்டினதுல பெரிய பங்கு அவருக்கு இருக்குது. அப்ப நாம அவரை மதிக்கணும். அதே மாதிரி சேரி மக்களுக்கும், அதாவது பார்ப்பனர்களுக்கும் மற்ற மக்களுக்குமான உறவை வலுப்படுத்தினதுல மகா பெரியவாள மாதிரி யாருமே கிடையாது. அவளை மாதிரி அரசியல் வியூகங்களை வகுத்து ஆன்மீக அரசியல் செஞ்சது யாருமே கிடையாது. அப்ப அப்படிப்பட்டவளெல்லாம் அவர் சுமார் தாள், அவன் வேற ஆளு அப்படின்லாம் நம்ம விட்டுற முடியாது. அப்ப எல்லாத்தையும் இன்க்ளூசிவ்ங்கிறது என்ன, இந்த சனாதன தர்மத்தை வளர்ப்பதற்கு மாடர்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்க. நீங்க மறுபடியும் பழைய மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுவும் ரொம்ப ரிஜிடா இருக்கீங்க. இது எங்களுக்கு கிளாஷ் ஆகுது. அந்த ரொம்ப ரிஜிட் அழுத்தமான தன்மைங்கிறது எப்படி இருக்குன்னா, நான் மட்டும்தான் சரி, மத்த எல்லாவனும் தப்பு அப்படிங்கிற ஒரு ஃபோபியா. ஒரே பக்கத்துல நின்றுதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்தவரை 2 பேருமே அந்த பக்கம் தான். ஆமா. வடகலை தென்கலை சண்டை மூக்கு உடைகிற அளவுக்கு நடக்கும். என்ன தட்டு வடைக்கு சண்டைன்னு கடைசியில சொல்லுவாங்க. ஆனா நீங்க கிட்ட போய் அவங்கள தொடக்கூட முடியாது. 2 பேரும் சேர்ந்து இளையராஜா தூக்கி வெளியில தள்ளிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ரங்கராஜ நரசிம்மன் என்னதான் இருந்தாலும், தவறு செய்திருந்தாலும், விமர்சனம் பண்ணியிருந்தாலும், அவர் பேசின ஆடியோ ஓப்பன்ல இருக்குது, பேசின வீடியோ ஓப்பன்ல இருக்குது. அவரை நீ வழக்கு தொடுத்தது வரைக்கும் சரி, கைது பண்ணது கூட தவறு தான் இருந்தாலும் நீங்க கைது பண்ணிட்டீங்க. வீட்டில் போய் சர்ச் பண்ண வேண்டிய, ரெய்டு நடத்த வேண்டிய தேவை என்ன? அவர் என்ன தீவிரவாதியா, பயங்கரவாதியா? அவர் வீட்டுக்குள்ள என்னத்தை பதுக்கி வச்சிருக்கிறார்? ஒரு ஆச்சாரமான குடும்பம், ஒரு பிராமண குடும்பம், அங்க சில ஆச்சாரங்கள் இருக்கும். காவல்துறை இப்படி உள்ள போலாமான்னு ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் குதிக்கிறாங்க இல்லையா? இதை எப்படி பார்க்கிறீங்க? ரங்கராஜ் பாண்டே சொல்றதுக்கும் கிஷோர் கௌசாமி வைக்கிற வாதத்துக்கும் துஷ்யந்த் ஸ்ரீதர் பதில் சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு தீவிரவாதி பிடிபட்டுட்டான், அவன் பயங்கரமான குண்டு வச்சிருக்கிறான், மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அவனை பிடிச்சி உள்ள போட்டுண்டாள். இப்போ அவனை இல்ல அவன் நம்ம தேசத்துக்காரன் தான், நம்ம ஆளுதான், நம்மவாதான்னு நம்ம பேசுவோமா அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்ட அவர் சொல்றாரு. 2வது பேட்டியில அந்த வரி இருக்குது. இப்ப இந்த வரியை நம்ம அங்க வைக்கணும். இதை நான் பேசுற லா பாயிண்ட் இல்ல, நம்ம வாழ்னு கருதாதீங்கோ அப்படின்னு பாதிக்கப்பட்ட துஷ்யந்த் ஸ்ரீதர் வாதாடுகிறார். நானே பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு அந்த உணர்வோடு சொல்றார். சரிங்களா? எல்லாரையும் கடிச்சு வைக்குது. இன்னும் அவர் நல்லா புரிஞ்சுங்க, பாண்டே எவ்வளவு வெனமஸ்ன்னு பாருங்க. துஷ்யந்த் ஸ்ரீதர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கேட்டு வாங்குற தண்டியும் குருவேன்னு உட்கார்ந்து இருந்தாப்புல. துஷ்யந்த் ஸ்ரீதர் தனக்கு பிரச்சனைன்னு வெளியில குதிக்கும் போது இல்ல நம்ம ஆளை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நிக்கிறாப்புல. ஆனா துஷ்யந்த் ஸ்ரீதருக்கு பாண்டே ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு, எனக்கு வர வேண்டிய 2 லட்சம் எங்கே அப்படின்னு. என்ன பாண்டேஜி 2 லட்சமா என்ன அப்படின்னா, நேற்று நீங்க ஒரு புக் ரிலீஸ் நடத்துனீங்க, அதுல இத்தனை பேருக்கும் ஆளுக்கு 2 லட்சம் கொடுத்ததா இவரு ஒரு பொய் செய்தியை வெளியிட்டு இருக்கிறார். யாரு? ரங்கராஜன் நரசிம்மன் ஒரு பொய் செய்தி 2 லட்சம் ரூபாய் கொடுத்ததா, எனக்கு நீங்க கொடுக்கலையே, அந்த 2 லட்சம் ரூபாய் எங்கன்னு சொல்லி ஒரு ஸ்மைலியை போட்டு அனுப்பியிருக்காராம். அப்ப எவ்வளவு மோசமான நபர் பாருங்க. துஷ்யந்த் ஸ்ரீதரை விட கொடூரமான வெனமஸ் ஸ்னேக் இந்த பாண்டே தான். ஏன்னா எவ்வளவு மோசமான கரப்டடான மனோவியாதி பிடித்த ஒரு நபராக இருந்தாலும் பூணூல் போட்டிருந்தா போதும், அந்த ஆள் அதையும் சொல்றாரு, திருமணிட்டு இருந்தா போதும், பார்க்கறதுக்கு நம்மவா மாதிரி இருந்தா போதும், உடனே நம்ம அவரை ஆதரிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி சொல்லிட்டு தான் அந்த தீவிரவாதி உதாரணத்தை சொல்றாரு. சரிங்களா? இது துஷ்யந்த் ஸ்ரீதரோட அனுபவத்திலிருந்து, பட்ட வலியிலிருந்து வருது. ஆனா எவ்வளவு வழிபட்டாலும் சரி. ரங்கராஜ் பாண்டோடைய கவலை என்ன அப்படின்னா, இப்படி நீங்க ஒருத்தரை சர்ச் பண்ணீங்கன்னா அப்புறம் நாளைக்கு இன்னொருத்தருக்கு பண்ணுவீங்க, அப்புறம் அக்ரகாரத்துல சர்ச் பண்ணுவீங்க, இப்படி அதை அனுமதிக்க முடியாது. அதுதான் இப்போ இது ஒரு முரண்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த சனாதனம்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, அதை நீங்க எக்காலத்திலையும் முழுமைப்படுத்தவே முடியாது. என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. காந்திக்கும் கோட்சேக்கும் என்ன பிரச்சனை? சித்தாந்த ரீதியா 2 பேரும் வேறுபட்டாங்களா? இல்ல, அவரும் சனாதனி, இவரும் சனாதனி தான். சனாதனத்தை அவரு இதுதான் சனாதனம்னு அவரு நினைச்சாரு. ஹரே ராம் ஹே ராம்னாரு இவர். அதாவது இவ்வளவு தூரம் வந்தா சனாதனம்னு காந்தி நினைச்சாரு. நாங்க சனாதனத்தை இந்த இடத்துல வச்சிருக்கிறோம், இதை நகர்த்திட்டு போறதுக்கு உங்களால யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு சொன்னாங்க. எங்களுடைய இன்னும் கூடுதலா இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, துஷ்யந்த் ஸ்ரீதர் மற்ற பார்ப்பனர்களை விட நான் சொல்ற சனாதனம் தான் உயர்ந்தது. இப்ப அவர் ஒரு ஐடியல் நிலை வைத்திருக்கிறார் இல்லையா, அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நீங்க சரி கிடையாது அப்படின்னு ரங்கராஜன் நரசிம்மன் சொல்றாரு. இப்ப இதுதான் இப்போ அந்த பழைய தன்மை இருக்கு இல்லையா, அது மாறாமல் இருக்கணும். நம்பு 10,000 1 லட்சம் வருஷம் ராமன் ஆண்டான்னு சொன்னா நம்பு. திரேதாயுகங்குது லட்சக்கணக்கான ஆண்டுகள்னா நம்பு. சயின்ஸை கொண்டு குழப்பாத, குரங்கு கிறங்கு அதெல்லாம் பேசாத. சயின்ஸ் எழுத்துனா மொத்தமா மாட்டிக்கிடுவ.
அப்படின்னு அவர் சொல்றாப்ல. அவர் ஒரு அபாயத்தை உணர்றாரு. ஆமா ஆமா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த டயலாக் எழுதினது கிரேசி மோகன். கிரேசி மோகன் ஒரு ஐயங்கார். அந்த டயலாக பேசின கமலஹாசன் ஒரு ஐயங்கார். நல்லா பாத்துங்க. ஆனா நடிச்சது ஒரு சென்னைக்காரன் பாஷை பேசிட்டு மகராசன் ஒரு படம். அந்த படத்துல 2 கோழியை உரிச்சு வச்சுட்டு ஒரு கோழின்னு சொல்லுவாப்ல. நான் மாத்த போறது இல்ல, உன்கிட்ட ஏமாத்தி விற்க போறேன், அதான் உறுதி. எங்களுடைய சனாதனத்தை தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதுல நான் வந்து பாரு, எங்களுடைய மதம் முற்போக்கானது, நாங்க ஜாகீரை எல்லாம் உள்ள வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர். நாங்க வந்து எல்லோருக்குமான என்ன லோகபாயா சுகினோ வதந்து அப்படின்னு என்னெல்லாமோ சொல்லுவாங்க. உலகத்துக்கே நாங்க தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வணங்குகிறவர் நாங்கள் அப்படின்னு பேசுவாங்க. இப்படி உருட்டுன்னு உருட்டுவாங்க. வெள்ளைச்சாமி அப்படிங்கிறது வந்து பலராமர், கருப்பசாமி என்பது கிருஷ்ணர் அப்படின்லாம் இவர் பேசி வச்சிருக்கிறார். யாரு? துஷ்யந்த் ஸ்ரீதர். இப்ப அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எப்படிலாம் கொண்டு போகணும். இப்ப நீங்க கிருஷ்ணருக்கும் கருப்பசாமிக்கு என்னங்க சம்பந்தம்? கிருஷ்ணரையும் கருப்பசாமியும் கொண்டு வந்து ஒட்டுவாப்புல. அப்போ நீங்க வந்து ராமர் கறி சாப்பிட்டாரு அப்படின்னா, ஆமா இப்ப கருப்பசாமிக்கு தான் கறிகள் படைக்கப்படுது இல்லையா? இப்படி இந்த வெகு மக்களோடு கொண்டு வந்து இணைப்பதற்கு அவர்களுடைய பழக்கங்களோட நாளைக்கு தேவைன்னா அவர்கள் மாட்டுக்கறியோடு சேர்த்து கூட கடவுளை உருவாக்கிக்கிடுவாங்க. ஆனா அதுக்கு அந்த பிளெக்சிபிலிட்டி தேவை. அது இவர்கிட்ட இல்லை. பழைய மாதிரியே இருக்கணும். அதுல என்னன்னா, இப்ப 2 பேருக்கும் உள்ள முரண்பாடு. நீங்க கோயிலுக்குள்ள வரலாமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது பெரிய சங்கராச்சாரி அதெல்லாம் கிடையாது, உள்ள விடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன் சொன்னாரு? இன்னைக்கு கோயிலுக்குள்ள வரலாமாம்பா, நாளைக்கு கருவறைக்குள்ள வரலாமான்னு கேட்பான். ஒவ்வொரு வேலையையும் அகற்றி. ஆமா, அது இன்னைக்கு நடக்கா இல்லையா? ஆனா அன்னைக்கு வேற வழி இல்ல. காங்கிரஸ் அதுக்கு என்னென்னலாமோ உருட்டி பாக்குது, ஒண்ணும் முடியல. அப்புறம் நாங்களே இறங்குறோம் பாருங்க. இத்தனை நாள் நாங்க தான் தடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சத்தியமூர்த்தி வைத்தியநாத ஐயர் வந்து பாருங்க, நாங்களே கதவு திறந்து போறோம்னு உள்டா அடிக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அப்ப நாடகம் போடுறானுங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நம்மளை இப்படி ஏமாத்துவது, ஒரு பக்கம் இன்னொரு இப்படி ஏமாத்துவது. சோ உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் ஏமாத்துறேன், எத்தனை படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத 2 பேரோட எந்த பக்கமும் நிக்க முடியாது. ஆமா, இதுல பாண்டே சொல்வது என்பது இந்த பெரிய சங்கராச்சாரி சொன்ன அந்த வரியை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கீங்க. இன்னைக்கு நீங்க ஒருத்தன் வீட்டுக்குள்ள போய், எங்கவா வீட்டுக்குள்ள போய், அது ஆச்சாரமான இடம். என்ன ஆச்சாரமான இடம்? எங்க வீடு தான் ஆச்சாரமான இடம். அடுத்த வீட்டுக்கெல்லாம் போலாமா? செந்தில் பாலாஜி வீடு தான் ஆச்சாரமான இடம், போலாமா? அப்போ உங்கவா ஒரு பூணூல், ஒரு நூலு, பம்பர கயிறு போட்டிருந்தா மட்டும் போதும், அது ஆச்சாரமான இடமாயிரும். இதுதான் வந்து இருக்கிறதுல இந்த நயவஞ்சக வேடதாரிகளினுடைய அயோக்கியத்தனத்தை புரிஞ்சுக்கிடுறதுக்கான இடம். இவங்க யாருமே மாற்றுக்கிறது, இவங்க எல்லாருமே கரப்டட், இவங்க எல்லாருமே நமக்கு விரோதமானவர்கள், மக்களுக்கு விரோதமானவர்கள். இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் வச்சுட்டு நம்மளை ஏமாத்துகிறவர்கள். ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு அவர்களே பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறதுனாலதான் வெளில வராங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, விளக்கங்களும் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினருடன் சந்திக்கலாம். நன்றி.